கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த 3 பயிற்சிகள் முடிந்த பிறகு அடுத்த 2.5 வருடங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கும்பராசியில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடமான மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சனி. குரு பகவானை பொறுத்தவரையில் 9இல் இருந்த குரு பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசியில். முதலில் 7இல் இருக்கக்கூடிய சனியின் பலனை பார்ப்போம். சனி பகவானை பொறுத்தவரை களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுடைய வாழ்க்கை துணையுடையதுடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், பிரிவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்க்கை துணையவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். தங்களுடைய உடல்நலையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதி சனி பகவான் ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. இந்த ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்ப்பதால் தங்களுக்கே கூட உடல்நலம் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. மற்றபடி தவறுகள் ஏதும் செய்யப்போவதில்லை, கெடுதல் செய்யப்போவதில்லை. உடல்நலத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். 2ஆவதாக குரு பகவான் மிதுனராசியில் அமர்ந்திருக்கிறார். தங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில். அங்கிருந்து தங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகன் 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதை தவிர உங்களுடைய சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். தங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இவையெல்லாம் குரு பகவானின் சுப பார்வைகள், சுப தன்மைகள், சுப பலன்கள். தனவரவு நன்றாக இருக்கும், தொழில் மேன்மை நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்புகள் கூடும், உங்களால் கைகூடும். ஏனெனில் 7ஆம் அதிபதி குரு பகவான் அவர் சுபமான பார்வையில் இருக்கிறார். 3ஆவதாக இறுதியாக ராகு கேது பயிற்சி பலன்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் தங்களுக்கு 100% நன்மைகளை அளிக்கக்கூடிய வகையில் தான் காணப்படுகிறார். என்னவென்று கேட்டீர்களானால், எதிர்ப்புகள் தூளாகிவிடும், பிரச்சனைகள் காணாமல் போய்விடும், கோர்ட்டு வழக்கு, போலீஸ் கேஸு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும். பகைவர்கள் ஓடி விடுவார்கள், தங்களை எதிர்த்தவர்கள் அடங்கி விடுவார்கள், தங்களை எதிரி போல் நினைத்தவர்கள் மிக நல்லவர்கள் போல் தங்கள் எதிரில் நடிப்பார்கள். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் 6-12இல் இருக்கக்கூடிய ராகு கேது 2 கிரகங்களுமே நல்லது செய்யக்கூடிய அளவில், தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கிறது.